ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கு இந்த மேக்கப் லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேக்கப் லுக்கை என்னெல்லாம் பண்ணி நான் கிரியேட் பண்ணேன், என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேக்கப் லுக் வந்து யார் பார்த்து இன்ஸ்பயர் ஆன லுக் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் அப்டேட். இது வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் ரொம்பவே இன்கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் வீடியோஸை. அண்ட் தோ ஐடியா லிஸ்ட் எல்லாம் இருந்தாலுமே வந்து ஃபில்ம் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு அண்ட் கொஞ்சம் டைமும் இல்லை அண்ட் கொஞ்சம் லேசினஸும் இருந்தது. அதனால ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல், ஒரு டெடிக்கேஷன் இல்லாமல் இருந்தது. பட் இந்த மாதத்தில், அதாவது ஜூன்லேருந்து என்னோட சேனலில் வீக்லி 2 வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் ஆகும். ஸோ யூஸ்வலி நான் இப்போ வரைக்கும் வந்து வெட்னஸ்டேஸ் அண்ட் சண்டேஸ் வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ லுக்கிங் அட் ஹவு த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் லைக் எவ்வளோ வியூஸ் கிடைக்குது அதெல்லாம் பார்த்துட்டு மேபி டேஸ் ஆஃப் த வீக் வந்து மேபி நான் சேஞ்ச் பண்ணுவேன் லேட்டர் ஆன். பட் இப்போதைக்கு வெட்னஸ்டேஸ் அண்ட் சண்டேஸ் எவ்ரி வீக் ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் ஆகும் என் சேனலில். ஸோ இனிமேல் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். பிகாஸ் என்னோட வியூவர்ஸாக, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிற உங்களுக்கு வந்து அதுதான் ஃபேர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதுதான் என்னோட அப்டேட். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் பண்ணுறது. ஸோ லாக்மே ஆர்கன் ஆயில் க்ரெம் ஜெல் யூஸ் பண்ணுறேங்க என்னோடய ஸ்கின்னை மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். லிப்ஸும் மாய்ஸ்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டாக ஃபவுண்டேஷனுக்கு போகிறோம். ஸோ லாக்மே 9 to 5 ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட் வந்து கூல் டேன். இப்போ வந்து மெப்ளினோட கன்சீலர் ஸ்டிக் யூஸ் பண்ணி என்னோடய அண்டர் ஐஸ், அப்புறம் மவுத், லிப்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற பிளாக் ஏரியா எல்லாமே வந்து நான் கன்சீல் பண்ணுறேன். அடுத்தபடியாக நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் இருக்கு இல்லையா, இங்கே நான் பாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த டால்கம் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ பேக்கிங்னு கிடையாது, பட் ஜஸ்ட் என்னோடய கன்சீல் பண்ண ஏரியாலலாம் அப்ளை பண்ணி அந்த பவுடர் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறேன். ஸோ கன்சீலர் வந்து நிறைய நேரத்துக்கு அப்படியே இருக்கும் அண்ட் பிரைட்னஸும் கொடுக்குது. அதுக்கப்புறம் என்னோடய காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ லாக்மே 9 to 5 காம்பேக்ட் அண்ட் அதை ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து இனிஸ்ஃப்ரீ ப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி ப்ரோஸ் லைன் அப் பண்ணி ஃபில் பண்ணுறேன். இப்போது மெயின் பார்ட்டாக ஐ மேக்கப்புக்கு வரும். ஸோ நைக்காவோட ஐஷேடோ பேலட் 10-in-1 ஐஷேடோ பேலட்டில் வந்து ஒரு நல்ல பிங்க் ஷேட் இருக்குது. ஸோ அதை வந்து என்னோடய க்ரீஸ் லைனுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அபிராமி வந்து அவங்களோட ஃபோட்டோஷூட்டில் வந்து ட்ரான்சிஷன் கலர் வந்து பிங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க க்ரீஸில். ஸோ நான் அதே போல் ஜஸ்ட் ஓரளவுக்கு ரெக்ரியேட் பண்ண பார்க்குறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஐலிட்ஸில் வந்து ஃபுல்லாக கன்சீலர் போட்டு கொஞ்சம் கிளியர் அவுட் பண்ணுறேன். ஸோ தட் நெக்ஸ்ட்டு நான் வந்து பிளாக் ஐஷேடோ போடும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக பாப் ஆகும். ஸோ அதனால் கன்சீலர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஃபாயில் ஃப்ரென்சி ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு நல்ல பிளாக் ஷேட், ஜெட் பிளாக் ஷேட், பட் இந்த பிளாக்கில் வந்து கொஞ்சம் ஷைனும் இருக்குது. ஸோ நல்ல பிக்மெண்டேஷன் இருக்குது. அதை வந்து என்னோடய ஐலிட்ஸில் பூரா நான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு தின்னான ஐஷேடோ ப்ரஷ் எடுத்து கொஞ்சம் பிளெண்டிங்கும் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய அந்த மேக்கப் லுக் வந்து ஷேப் இருக்கணும் இல்லையா, அந்த ஷேப்பையும் நான் க்ரியேட் பண்ணுறேன் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி. அதே ப்ரஷ் யூஸ் பண்ணி சேம் அந்த பிளாக் ஃபாயில் ஃப்ரென்சி ஷேடை வந்து என்னோடய அண்டர் ஐஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் லோவர் லேஷ் லைனில். அண்ட் இப்போ நைக்காவோட பேலட்லேருந்து ஒரு மாதிரி ஒரு ஷிம்மரி பிங்க் ஷேட் இருக்குது. அதை வந்து இன்னர் கார்னர் ஆஃப் மை ஐஸ்க்கு நான் அப்ளை பண்ணுறேன், ஹைலைட் பண்ணி கொஞ்சம் பாப் ஆக வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து மாஸ்காரா. யூஸ்வலாக இந்த ஸ்டெப்பை நான் மறந்துடுவேன், பட் இதில் வந்து கொஞ்சம் ஞாபகமாக வச்சுருக்கு. ஸோ ஐடெக்ஸ் டாஸ்லரோட மாஸ்காரா யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக என்னோடய ஐ லேஷஸ், அப்பர் அண்ட் லோவர் லேஷஸை வந்து கவர் பண்ணியாச்சு.
இப்போது லிப்ஸ்க்கு வந்து நான் ஒரு காம்பினேஷன் பண்ணுறேன் பிகாஸ் கொஞ்சம் லிப்ஸ்டிக் ஷேட் வந்து மேட்ச் ஆகணுன்றதுக்காக. மேக்கோட லிப் இன்டென்சிட்டி லிப்ஸ்டிக்கில் வந்து பிரிக் டஸ்ட்னு ஒரு ஷேட் இருக்குது. அதை பேஸாக யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மெப்ளினோட கலர் சென்சேஷனிலேருந்து செரி க்ரஷ் அப்படிங்கிற லிப்ஸ்டிக்கை வந்து ஆன் த டாப் அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து ஹைலைட்டிங் ப்ளஷ் அண்ட் கான்டோரும் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட்டட் லுக். ஸோ இப்போ வந்து நம்மளோட சூப்பர் ஸ்மோக்கியான கிளாமரஸ் ஐ மேக்கப் லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் ரொம்ப சட்டிலாக இருக்கும் ஃபேஸ் பூரா. அண்ட் ஐஸ்க்கு மட்டும் டோட்டல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த லுக். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்த வாட்டி இன்னொரு அமேசிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம்.